நம்ம எஸ்டிஆரோட நடிப்புல கடைசியா பாத்தீங்கன்னா மணிரத்னத்தோட இயக்கத்துல தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆச்சு. என்னதான் கமல்ஹாசனுடைய படமா இருந்தாலும் சிம்புவுக்கும் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு. ஆனா படம் பாத்தீங்கன்னா படு தோல்வி அடைஞ்ச படமா போயிடுச்சு. இந்த தோல்வியில இருந்து மீண்டு வர்றதுக்காக நம்ம சிம்பு செலக்ட் பண்ண இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன். பார்க்கிங் படம் மூலமா தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச இயக்குனர் தான் ராம்குமார் பாலகிருஷ்ணன். இவர்கிட்ட தான் சிம்பு கால் ஷீட் கொடுத்து ஒப்பந்தம் ஆனாரு. ஆனா இந்த படத்தோட பூஜையெல்லாம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தி எந்த அப்டேட்டுமே இல்லை. சந்தானம் கையாடு லோகர்லாம் கூட இந்த படத்தோட படப்பிடிப்புல ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு கூட அப்டேட் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. கிட்டத்தட்ட இந்த படமே டிராப் ஆயிடுச்சுன்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா சிம்புவை அப்ரோச் பண்ணி அவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சிட்டாங்க. இந்த படம் தான் STR 49 உருவாகுது. இந்த படத்தோட டைட்டில கூட சமீபத்துல தான் அறிவிச்சிருந்தாங்க. அரசன் அப்படின்றது தான் சிம்பு 49வது படத்தோட டைட்டில். அதோட கதாநாயகிகள் பத்தின அப்டேட்டும் ஒவ்வொன்றா வந்துகிட்டு தான் இருக்கு. சாய் பல்லவி இந்த படத்துல சிம்புவுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய் பல்லவி, சமந்தா, கீர்த்தி சுரேஷ் 3 பேருமே சிம்பு கூட நடிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இப்ப சமந்தா, கீர்த்தி சுரேஷ், சாய் பல்லவி 3 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட சாய் பல்லவி வட சென்னை தர லோக்கல் கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆயிட்டாங்கன்னு கூட ஒரு நியூஸ் வந்துச்சு. ஹீரோயின் பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. எல்லாமே வெறும் நியூஸாக தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட கதாநாயகியை பற்றின அறிவிப்பு வெளிவரலாம். அது வரைக்கும் காத்திருப்போம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு இந்த படத்தோட முன்னோட்ட வீடியோ பற்றின அப்டேட்டை கொடுத்துருக்காரு. சமீபத்தில் கூட சொல்லி இருந்தார், இந்த படத்தோட முன்னோட்ட வீடியோ சோசியல் மீடியாஸ்லையும் தியேட்டர்லையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ அந்த டேட்டையும் அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, வர 17ஆம் தேதி காலையில் 10:02க்கு யூடியூப்பில் இந்த படத்தோட முன்னோட்ட வீடியோவை ரிலீஸ் பண்ண இருக்காங்களாம். அதே போல் 16ஆம் தேதி சாயந்தரம் 6:02க்கு இந்த படத்தோட முன்னோட்ட வீடியோவை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண இருக்காங்களாம். அதாவது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆரோட படம் வர்ற டைம், அதாவது அப்டேட் டைம் பார்த்தீங்கன்னா கூட்டி கழித்து பார்க்கும்போது 9 வர்ற மாதிரியான நேரத்தில் முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு கூட்டி கழித்து பார்க்கும்போது 8 இந்த நம்பரில் முடியுது. 10, 7 1ஐயும் 7ஐயும் கூட்டினா 8. அதே போல் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற டைம் 6:02 2ஐயும் கூட்டினோம்னா 8. 9 ராசி இல்லாத நம்பராக மாறிடுச்சோ. இப்போ 8ஆம் நம்பரை பிடிச்சிட்டாரு நம்ம எஸ்டிஆர். பொறுத்திருப்போம், அந்த முன்னோட்ட வீடியோ பிளாஸ்டாக வரப்போகுது. சிம்பு வெற்றிமாறன் கூட்டணி இணையிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசிகர்கள் செம ஹைப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட முன்னோட்ட வீடியோவையும் அறிவிச்சிட்டாங்க. அந்த முன்னோட்ட வீடியோவுக்கு தான் ரசிகர்கள் எல்லாருமே ஃபயராக காத்துட்ருக்காங்க. ட்ரைலர் வந்தோடனே ஃபயர் பண்ண போகிறாங்க. பொறுத்திருப்போம்.